வாழ்க்கையில் விசுவாசத்தை ஆரம்பிச்சது யார்? அவர் தான் ஆரம்பிச்சாருன்னா அவர் தான் முடிப்பார். முழுக்க தேவனை நம்பி வாழுங்க, என்னோட கிருபை நம்பி வாழுங்க. சோர்ந்து போறதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஆகையால் மேகம் ஒன்று இத்தரத்திலான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். விசுவாச துவைக்கினவரும் அது முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி ஓடக்கடவுன்னு சொல்லிட்டு 2ஆம் வசனம் சொல்றாரு. தமக்கும் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் நிறைவேற்றுவதற்காக வந்தார். அவமானப்பட்டார், நிந்தைகளை அனுபவித்தார், பலதரப்பட்ட எதிர்மறையான காரியங்களை பேச்சிலையும் செயலையும் சந்திக்கிறார். அவர் சந்தித்தது மாதிரி யாரும் சந்திக்க முடியாது. பல அற்புதங்கள் செய்கிறாரு, பிசாசை கொண்டு செய்கிறாங்க. அவருடைய பிறப்பை அவமானப்படுத்துகிறாங்க. ஒரு இடத்துல கூட ஆண்டவர் சோர்வாக இருந்தது பார்க்க முடியாது. ஒரு இடத்துல ஆண்டவர் ஒரு இடத்துல போப்பா பேசாமல் பிறக்காமல் வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துல கூட சொல்லலை. சொன்னாரா? அவருக்கு மாம்சத்தில் பலன் இருக்கா? இருக்கு. சத்துவம் இருக்கா? இருக்குங்க. அவருடைய மாம்சம் பாவம் இல்லாத மாம்சங்க. உங்கள் மாம்சத்தில் நன்மை இல்லை, அவருடைய மாம்சத்தில் நன்மை இருக்கு. பாவமற்ற மாம்சம், பரிசுத்தமான மாம்சம், தேவத்துவத்தின் பரிபூர்ணத்தோடு இருக்கிறார். அவர்கிட்ட எந்த அநீதியும் இல்லை, எந்த அக்கிரமும் இல்லை. ஆனால் அந்த பூமியில் அவர் சந்தித்த அத்தனை பிரஷர்களையும் சவால்களையும் பிதாவை சார்ந்தே சந்தித்தார். ஒரு இடத்துல கூட நான் சந்திக்க முடியும்னு அவர் சந்திச்சதே கிடையாது. அவருக்கு இல்லாத பிரஷராங்க நமக்கு வந்துச்சு. அத்தனை பிரஷரையும் தேவனை கொண்டே சந்தித்தார். நான் தனியாக இல்லை, நானும் பிதா ஒன்றாக இருக்கிறேன். வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அவர் சந்திக்க முடிஞ்சலாம். அப்படிப்பட்டவரை தன்னை நம்பாமல் பிதாவை நம்பி வாழ்ந்தார். அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்கிறேன், அவர் எதை பேச சொல்கிறாரோ அதை பேசுகிறேன். சோர்வடையவே இல்லை. ஒரு இடத்துல கூட சோர்வுடைய இல்லைங்க. கெத்செமனேயில் வேற பாவமாக்கப்படுகிறதுனால வேறு ஆப்ஷன் இருக்காங்கிறாரு. சோர்ந்து போகலை, களைப்படைகளை, கடைசி வரை சக்ஸஸாக ஓடுறாரு. ஓட்டத்தை ஜெயமாக முடித்தார். பாரமான பாவம் இருக்கு. ஓட்டப்பந்தயம் ஓடும்போது கோட்டு சூட்டு போட்டு ஓடுனீங்கன்னா ஓட முடியாது. ரன்னிங் ஷூ இருக்கு, நம்ம போடுற ஷூ வச்சு ஓட முடியாது. ரன்னிங் ஷூ வேற. நான் செஞ்சிடலாம், நான் சாதிச்சேன்னு நினச்சிங்கன்னா பாரம் ஏறிச்சுன்னு அர்த்தம். இது எப்படி டீல் பண்ணுவது, அது எப்படி டீல் பண்ணுவது அப்படி நீங்கள் உட்காந்து யோசிச்சிங்கனாவே கோட்டு சூட்டு டை அப்புறம் அதுக்கு மேலே 2 சூட்டு போட்டிங்கன்னு அர்த்தம். பாரமானது உள்ளெல்லாம் போட்டிங்கன்னு அர்த்தம். ஓடவே முடியாது. சிலர் சொல்லுவாங்க என்னால் ஓடவே முடியலைங்க, நான் எவ்வளோ காயப்பட்டேன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. உலகத்தில் அத்தனை பேர் காயப்பட்டிருக்காங்க. காயப்படாத ஆள் ஒரு ஆள் காமிங்க. நான் எந்த காயமும் படலைங்க அப்படின்னு ஒரு ஆள் காமிங்க. என்ன உங்கள் காயம் சிறுசாக இருக்கலாம், இன்னொரு ஆள் காயம் பெருசாக இருக்கலாம். விழுந்து உலகத்தில் இருக்கிறோம், அத்தனை பேரும் காயப்பட்டிருக்கிறோம். இல்லைங்க நான் சரி கிடையாதுங்க, நான்லாம் ஆண்டவருக்காக வாழ முடியாது. பைபிளை கொஞ்சம் படித்து பாருங்கள். தேவனால் பயன்படுத்தப்பட்ட அத்தனை பேரும் சரியில்லாதவங்க. படித்து பார்த்தீங்க. ஆம்பிரகாம் வந்து எடுங்க, அத்தனை பேரும் கர்த்தர் யூஸ் பண்ணார். அவங்க மாம்சத்தில் நம்பிக்கை வைக்கவில்லை. முதல் வசனம் போப்பா. ஆகையால் மேகம் ஒன்றை இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கிற இந்த இடத்துல பாவம் சொல்லும் பொழுது பாவ செயலை சொல்லவே இல்லை. ஆங்கில பைபிள் படித்து பார்த்தீங்கன்னா த சின் இருக்கு, சின் போடலை, த சின் போட்டிருக்கு. இது ஒரு பாவத்தை தான் சொல்கிறார், பாவ செயல்களை இப்போ சொல்லவே இல்லை. எபிரேயர் புத்தகம் யாருக்கு எழுதப்படிச்சு? எபிரேயருக்கு எழுதப்படிச்சு, யூதர்களுக்கு எழுதப்படுகிறது. விசுவாச துவைக்கின
அதை பரிபூர்ணப்படுத்துகிற இயேசுவை நோக்கி பார்க்காமல் நீங்கள் மோசையை நோக்கி பார்த்து ஓடுறீங்கன்னா நீங்கள் பாரத்தை சுமந்து ஓடுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்களுக்கு ஹீரோ மோசே, விசுவாசத்தை துவைக்கினவர் அவர். அவரால் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீங்க. பரிசுத்தமாக்கப்படுவது, நீதிமானாக்கப்படுவது, தேவனோட ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உங்கள் மாம்ச கிரியின் மூலமாக தான் தேவனிடத்தில் அற்புதத்தை பெற முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விசுவாச துவங்கின இயேசுவை விட்டுட்டு மோசையை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு அர்த்தம். ஏன் கலாத்தியர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் திட்டுறாரு, புத்தி இல்லாத கலாத்தியரேங்கிறாரு. இவ்வளவு முட்டாளாங்கிறாரு. ஆவியில் ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்தில் முடிக்க போறீங்களாங்கிறாரு. தேவனை சார்ந்து வாழ்ந்தீங்க, தேவனுடைய கிருபையை சார்ந்து வாழ்ந்தீங்க. இப்போ மாம்சத்தை நம்பி, மாம்ச கிரியை நம்பி, உங்கள் ஒப்பு கொடுத்தலை நம்பி, உங்களுக்கு செயலை நம்பி நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுறீங்களாங்கிறாரு. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சாங்க, நிறைவை அனுபவிக்க முடியல. எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினால, செயல்னாலையா? கிருபையினால. கிருபையினால, இயேசுனால. கிருபையும் இயேசுவும் இன்டர்சேஞ்சபிள். கிருபை வேற, இயேசு வேற கிடையாது. இயேசுனால ரட்சிக்கப்பட்டோம். பரிசுத்தமாக்கப்படுவது இயேசுனால தான். நீதிமானாக்கப்படுவது இயேசுனால தான். பரலோகம் போவது இயேசுனால. நீ பரலோகம் போவியா? நீ போவியாப்பா? நான் போவேன்ப்பா. செயலின் அடிப்படையில் பார்த்தா எல்லாருமே ஜீரோ தாங்க. அந்த ஒரு பாவம் தான் இன்னைக்கு மக்கள் ஏன் சக்ஸஸாக வாழ முடியலன்னா, கிருபையை நம்ப மாட்டாங்க, தேவனை நம்ப மாட்டாங்க, தங்களை நம்புவாங்க. முழுக்க தேவனை நம்பி வாழுங்க, என்னுடைய கிருபையை நம்பி வாழுங்க, சோர்ந்து போறதுக்கான வாய்ப்பே இருக்காது. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடிச்சுங்கிறார். போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை. ரொம்ப பேர் ஓட தெரியும், முடிக்க தெரியாது. நீங்கள் வாழ்க்கையில் எதை ஆரம்பித்தாலும் பிரச்சனை இருக்குங்க. கல்யாணம் முடிச்சு பாருங்கள், பிரச்சனை இருக்காது. கல்யாணம் முடிச்சங்க, எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் பிரச்சனை இல்லைன்னா 2 பேரும் செவோடு ஊமையாக இருப்பீங்கன்னு அர்த்தம். அப்போ கூட அது கூட சொல்லும் ஏதாச்சும். நீங்கள் வாழ்க்கையில் என்ன சந்திச்சாலும் பிரச்சனை இருக்கும். பிரச்சனைனா நீங்கள் அம்மா வீட்டுக்கு பறஞ்சிடக்கூடாது. அம்மா வீட்டில் 2 மாதம் தான் ஒழுங்காக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய பாகமாக அவங்க அம்மாவுக்கு இருக்கும். அது அம்மாவாக இருந்தாலும் சரி தான், அப்பாவாக இருந்தாலும் சரி தான். வாழ்க்கையில் என்ன பிரச்சனை சந்தித்தாலும், ஆண்டவரே இந்த காரியம் கத்தரால் வந்துச்சுன்னு சொன்னேன், ஆண்டவரே இது என்ன பிரச்சனை வந்தாலும் உம்முடைய தயவை கொண்டு நான் மேற்கொள்ளுவேன்னு நினச்சிங்கன்னா அது சக்ஸஸாக வாழலாம். இல்லாட்ட இதை இப்படி செய்யலாமா, அதை அப்படி செய்யலாமா, இதை செய்யலாமா நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்ச நாள் சொல்லுவீங்க. கல்யாணம் முடிக்காமல் இருந்திருக்கலாமோ? இருந்து பாருங்க, எவ்வளோ விரக்தி இருக்குன்னு அப்போ தான் தெரியும். என்ன சந்தித்தாலும் தேவ கிருபை கொண்டு, தேவ தயவை கொண்டு மேற்கொள்ளுன்னு நினச்சி கட்டாயம் ஜெயிக்கலாம்.